ஹாய் நண்பர்களே, ஒரே வீட்டில் பல்வேறு மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒருங்கிணைக்கிற வேலையில் தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. அது தொடர்பான ஒரு செய்தி தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. ஒரே வீட்டில் பல்வேறு இணைப்புகள் இருந்துச்சுன்னா விதிமுறைகளின்படி அவையில் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் மின்வாரிய பணியாளர்கள் கள ஆய்வில் தற்போது ஈடுபட்டு இருக்காங்க. அதோட வாடகைதாரர்கள் அப்பார்ட்மெண்ட் வாசிகளுக்கு ஒரு சில தகவல் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மின் வீட்டுக்கும் 100 யூனிட் வரை விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது. அதே போல குடிநீர் குடிசை இணைப்புகளுக்கும் தொடர்ந்து இலவச மின்சாரத்தை தமிழ்நாடு அரசு வழங்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட இந்த 100 யூனிட் மின்சாரத்தை பெறுவதற்காக மின் கட்டணத்தை குறைக்கும் நோக்கத்தில் பலர் ஒரே வீடுகளுக்கு பல்வேறு மின் இணைப்புகளை பெற்றிருப்பது மின் வாரியத்துக்கு சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறதா சொல்றாங்க. அதனால ஏற்படக்கூடிய மின் இழப்பை தடுக்கும் வகையில புதிய கட்டணம் கணக்கீட்டு முறை கடந்த ஜூலை மாதம் அமல்படுத்தப்பட்டது. அத்துடன் ஒரே வளாகத்துல பல்வேறு இணைப்புகள் இருந்தா ஒருங்கிணைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே அறிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில ஒரு பேர்ல ஒரே வளாகத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒன்றாக இணைக்கப்படுவதாக கூறி அத்தகைய மின் இணைப்புகளை கணக்கெடுக்கும் பணிகளை மின்வாரியம் தற்போது தொடங்கியிருக்காங்க. ஒரு வீடு அல்லது ஒரு வர்த்தக நிறுவனத்துல 2 மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே மின் இணைப்பா ஒருங்கிணைத்து அதில் ஒன்றில் மட்டும் 100 யூனிட் இலவசமாக கழித்து மின் கட்டண கணக்கீடு செய்யும் நடைமுறை சென்னையில ஃபர்ஸ்ட் அமல்படுத்தியிருக்காங்க. தற்போது தென் மாவட்டங்கள்லயும் மற்ற மாவட்டங்கள்லயும் அமல்படுத்த தொடங்கியிருக்காங்க. இதற்காக வர்த்தக நிறுவனங்களை கணக்கெடுக்கும் பணி, வீட்டுல கணக்கெடுக்கும் பணியை கடந்த சில மாதமாகவே நடந்துட்டு இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்புகள் பெற்றுள்ள விவரங்கள் தொகுக்கப்பட்டு மின் அலுவலர்கள் கள ஆய்வு பணிகளை தற்போது ஈடுபட்டு வராங்க. இந்த அறிவிப்புல சில குழப்பங்கள் இருந்தாலும் பொதுமக்கள் தரப்புல சில அதிருப்தி பல்வேறு இடங்கள்ல எழுந்துட்டு வருது. குறிப்பா வாடகை வீட்டுல இருக்கிறவங்க இதனால பாதிக்கப்படுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட் வாசிகள் இதனால பாதிக்கப்படுவாங்களோ அப்படிங்கிற நிறைய சந்தேகங்களும் குழப்பங்களும் இதுல இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழல் தான் இதுல மின்வாரியம் இதுல ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதிய மின் கணக்கீடு நடைமுறையை உரிய கள ஆய்வுகள் மேற்கொண்டே உறுதி செய்யப்படும். வாடகை வீட்டுல இருக்கிறவங்க யாருமே அச்சப்பட தேவையில்லை. ஒரு சிலர் ஒரே வீட்டிற்கு வெளிப்புறமாகவும் உட்புறமாகவும் மாடி அமைத்துக் கொண்டு 7 இணைப்புகள் வரை அவங்க பெற்றிருக்காங்க. அவர்களுடைய இணைப்புகள் மட்டுமே ஒருங்கிணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வாடகைக்கு குடியிருப்போர் அதற்கான வாடகை ஒப்பந்தம், ரேஷன் கார்டு போன்ற அரசு அங்கீகரித்த சான்றுகளை காண்பித்து தனி இணைப்பாகவே நீங்க கண்டினியூ பண்ணலாம், தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அடுக்குமாடி குடியிருப்புகள் வசிப்பவர்களுக்கு எந்தவித சிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்சார கட்டணத்தை குறைக்கவும் 100 யூனிட் இலவச மின்சாரத்தை கூடுதலாக பெறும் நோக்கத்திலும் ஒரு சில வீட்டுல 2-3 இணைப்புகள் ஒரே பேர்ல ஒரே வீட்டுல 2-3 இணைப்புகள் வச்சிருக்காங்க. அது மட்டும் தான் தற்போது இதுல ஒருங்கிணைக்கிறாங்க. இதுல எந்த சிக்கலும் எந்த குழப்பங்களும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இந்த செய்திகளை உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.